ஆய்வு செய்து முனைவர் பட்டம் வாங்கிய பேராசிரியர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோமே. பாரதியின் கனவு நனவாகிவிட்டது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லைக்கான் என்று கும்மியடி என்று கும்மியடித்தாளே என் தங்கை. பட்டங்கள் ஆள்கிறோமா? படிக்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. சட்டங்கள் செய்கின்றோமா? 63 ஆண்டுகள் கடந்து விட்டது. எத்தனை பெண் அங்கே ஆள்வதற்கு வந்தால் என்று பட்டியல் கொடுங்கள். உங்கள் கருத்தை ஒப்புக்கொண்டு நான் அங்கே வந்து உட்கார்ந்து கொள்கிறேன். எத்தனை பெண் ஆட்சிக்கு வந்தாள்? எத்தனை பெண் ஆட்சிக்கு வந்தாள்? சட்டமன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? பாராளுமன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? ஒன்றும் வேண்டாம், இங்கே இருக்கின்ற பஞ்சாயத்தில் எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள்? தான் வர முடியாது, இது பெண்கள் நிற்கக்கூடிய தொகுதி என்று ஒதுக்கி வைத்திருப்பதால் தன் வீட்டு பெண்ணை அங்கே நிற்க வைத்து விட்டு அவளுக்கு பின்னால் இருந்து நூலை கட்டி ஆட்டிக் கொண்டிருக்கின்றார்களே, பொம்மலாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்களே. பெண் விடுதலை வந்து விட்டதா? என்ன பேசுறீங்க? பெண் விடுதலை வந்துருச்சா? சீனா இருக்குமோ இருக்காதோன்னு சொன்னாங்க இல்ல. சீனாவில் இன்றைக்கும் மக்கள் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசாங்கம் மிகச்சிறந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். என்ன ஏற்பாடு தெரியுமா? ஒரு இடத்தில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்தால் நீங்கள் இங்கிருந்து சைக்கிள் எடுத்து அங்கே செங்கிலிக்குப்பம் வரைக்கும் போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய் அங்கே சைக்கிளை நிறுத்திவிட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு போகலாம். திரும்ப அங்கிருந்து நீங்கள் இங்கே வர வேண்டும் என்றால் அங்கிருந்து ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இங்க இருக்கின்ற அந்த நிறுவனத்திடம் விட்டுவிட்டு நீங்கள் வீட்டிற்கு போகலாம். அதற்குரிய வாடகையை நாம் கட்டிவிடலாம். பஸ்ஸுக்கு காத்து நிற்க வேண்டாம், ஆட்டோக்கு அலைய வேண்டாம், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு பெட்ரோல் விலைக்கு கொடுக்கிற காசை என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா என் வயிறாரத்தின் மேல் வயிறு எறிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். என் கணவர் 6 மாதங்களுக்கு முன்னால் சீனாவிற்கு சென்றிருந்தார். கழிப்பறைக்கு போக வேண்டும், டாய்லெட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருத்தனுக்கும் டாய்லெட் என்ற வார்த்தை தெரியல. ஏன்னா அவன் மொழிதான் அவனுக்கு தெரியுது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடடி பாப்பா. சீனாகாரன் படிக்கிறான், அவன் தாய்மொழியை படிக்கிறான் இல்ல. எந்த பெண்ணுமே இதுவரை ருக்மணி முதலியார் என்றோ உமா மகேஸ்வரி ரெட்டியார் என்றோ, யார் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்ற ஒரு பேச்சுக்காக சொல்லுகின்றேன், சுமதி செட்டியார் என்றோ போட்டுக் கொள்வதில்லை. ராமசாமி செட்டியார், ரங்கசாமி ரெட்டியார், துரைசாமி முதலியார் எல்லாம் ஆண்கள் போட்டுக் கொள்ளுகின்றார்கள் என்பதுதான் பாரதி பார்த்தான். பெண் குழந்தை இடத்திலே பதிவு செய்தால் நாளைக்கு இவள் கருவிலே வளருகின்ற குழந்தைக்கு இவள் ஜாதியை சொல்லித் தர மாட்டாள் என்பதற்காகத்தான் பாரதி சொன்னான், சாதிகள் இல்லையடி பாப்பா. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்னான். பாப்பாக்கு சொன்னான். இந்த நாட்டுல பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், யாவனும் கேட்கறதா இல்ல, யாரும் கேட்கறதா இல்லை என்பதால் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு பாப்பாக்கு சொன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாப்பாக்கு சொன்னான். நாங்களும் நினைக்கிறோம், நாம யாரும் ஜாதி பேரை போட்டுக்கிறது இல்லை. நாங்க 4 பேரை எந்த ஜாதியும் போட்டுக்கலையே இல்ல. போடக்கூடாது, குழந்தைங்களுக்கு போட வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா விட்டா தானே, விட்டா தானே. அது எப்படி? அதுதான் அழகா ஒருத்தன் எழுதுனா, சாதி 2 வேறில்லை, சாற்றுங்கால் ஊர் நிலத்தை எல்லாம் சுருட்டி கட்டினார் மேல் சாதி, பறிகொடுத்தார் கீழ் சாதி என்று எழுதினார். பாரதி கண்ட சமூகம் மலர்ந்திருக்கின்றதா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும். முட்டை கிடைக்குது, சாப்பிடுற முட்டை கிடைக்குது, வகுப்பறையில முட்டை கிடைக்குது. ஏன்னா சரியா படிக்கிறது இல்ல. ஏன் சரியா படிக்கலன்னா வீட்டுல சொல்லி தருவதற்கு பெற்றோர் இல்லை, இருக்கிறார்கள், 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படியே போலனாலும் படிக்க தெரியாது. அவ்வளவு வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்த பாட்டாளி மக்கள் வாழுகின்ற எனக்கு கணக்கு தெரியாது கண்ணு, நீ உங்க டீச்சர்கிட்டயே போய் கேட்டுக்க இல்ல.
பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்துவதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால் முதலாளித்துவத்தை பின்பற்றுகின்ற இந்த நாட்டின் அரசாங்கம் இருக்கின்றதே, அந்த அரசாங்கத்திடம் லஞ்சமாக பணத்தை கொடுத்துவிட்டு தங்களுடைய நிறுவனங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்களே, நாட்டுப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நிலத்தை அபகரித்துக் கொண்டு ஆதிவாசி மலைவாசி மக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடைய காடுகளின் செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டு அதற்கு பதிலாக அரசாங்கத்திற்கு ஒரு தொகையை ஒதுக்கிவிட்டு அயல் நாடுகளில் இருந்து இங்கே வந்து இதோ சாதாரண பாமர மக்களின் பிள்ளைகள் நல்ல கல்வியை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கான ஏற்பாடு இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆசிரியர்களுக்கு சம்பளம் என்று நீங்கள் வயிறெறிந்தீர்கள், வயிற்றெரிச்சலோடு பேசினீர்கள். இத்தனை ஆயிரம் சம்பளம் என்று இல்ல, அத்தனை ஆயிரம் சம்பளம் கொடுத்தும் அந்த பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ மாணவர்களோடு போட்டி போட இயலாத அளவிற்குத்தான் அவர்களுடைய கல்வித்தரம் உள்ளது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு போனால் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த குழந்தை வேலைக்கு செல்ல வேண்டும். எத்தனை வீட்டு வேலை செய்துவிட்டு வருகின்ற குழந்தைகள் இடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? 14 வயசுக்கு கீழே குழந்தை தொழிலாளர்களே கிடையாது. குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை தருகின்றார். உண்மையா? எதற்கு போய் ஹோட்டல்ல போய் பாருங்க, 14 வயசு ஆகலை அந்த ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு, தொடச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? எப்ப காசு கொடுத்துக்கிட்டு யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? பணத்தால் அடித்தேன் என்று என்னை பிடித்தார்கள், பணத்தால் அடித்தேன் விட்டு விட்டார்கள் இல்லையா? லஞ்சம் வாங்கினேன் என்று என்னை கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். இந்த பாரதி காண விரும்பிய சமூகம் இங்கே மலர்ந்து இருக்கின்றதா? குறைகள் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம் என்று என்னுடைய தங்கை சொன்னாள். குறைகள் நிரம்பி கிடக்குதுமா, நிரம்பி கிடக்குது. வல்லரசுன்னு பேர் எடுத்து என்ன செய்ய போறோம்னு கேக்குறேன். ஒரு வழியா இரு வழியா ஒப்பாரியா வச்சு அழ, இது வழியா அது வழியா எங்கன்னு போய் விழ, நாயை வழிமறிச்சு போகாதே என்று சொல்ல, பூனை வழிமறிச்சு நானும் மாறேன் புரண்டு அழ, தேள் புடுங்கும் பொந்துக்குள்ள நாங்க பதுங்கி கிடக்க, நாய் குறைக்கும் சத்தத்துக்கு நாங்க நடுங்கி சாக, உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை என்று என்னுடைய தமிழச்சிகள் கதறி கொண்டிருக்கின்ற போது 18 மொழிகளை தேசிய மொழிகளாக்கிய இந்த தேசத்தில் ஒருவர் கூட குரல் கொடுக்க வரவில்லையே என்கின்ற ஆதங்கத்தில் வயிறெறிந்து கொண்டு பேசுகின்றேன் இல்லையா? பாரதி காண விரும்பிய சமூகம் என்ன? பட்டங்கள் ஆள்வது. நீங்க சொன்னீங்க பெண் விடுதலை, ஜாதி மதங்களை பாரோம். பாரதி சொன்ன ஜாதி மதங்களை பாரோம், பார்க்காம இருக்கிறோமா? விநாயகர் ஊர்வலம் மகத்தானது, மகிமையானது. ஊர்வலம் மகிமையானது. 5000 விநாயகர்கள், 5500 போலீஸ்காரர்கள். ஜாதி மதங்களை பாரோம். எதுக்கு வராங்க போலீஸ்காரங்கன்னு கேட்கிறேன் நான். விநாயகர் ஊர்வலம் போகும்போது எதுக்காக வராங்க? விநாயகருக்கு நமக்கு பாதுகாப்பு தருகின்ற கடவுளுக்கு பாதுகாப்பு தருவதற்காக. அந்த கடவுளுடைய எண்ணிக்கை விட அதிகமான எண்ணிக்கையில் காவலர்கள் வருகின்றார்கள் என்றால் இந்த தேசத்தில் ஜாதி மதங்களை பாராமல் அமைதி பூத்திருக்கின்றதா? பூத்திருக்க அமைதி. அழகா சொன்னீங்க பாரதி. சின்னசாமி பெற்ற பெரிய சாமி, லட்சுமி பெற்ற சரஸ்வதி. உண்மைதான். அவன் அற்புதமாக கனவு கண்டான். மகா கவிஞன் ஷெல்லி, கீட்ஸ், வால்ட் விட்மன் என்று மற்ற உலக புகழ் பெற்ற கவிஞர்களோடு இணையாக அவர்களுக்கு மேலாக போற்றக்கூடிய கவிஞன் நான். அப்படிப்பட்ட கவிஞன் அற்புதமாக கனவு கண்டான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடினான். தன் வீட்டில் ஒரு பருக்கை அரிசி இல்லாத போது கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று இறைவனை பார்த்து பாடினான். அவன் கண்ட கனவு நனவாகவில்லை. அவன் காண விரும்பிய சமூகம் மலரவில்லை. ஜாதி ஒழியவில்லை, மதம் ஒழியவில்லை.
முடியவில்லை, பாமர மக்களுக்கு உயர்ந்த கல்வி கிடைக்கவில்லை, 30 கோடி மக்களுக்கும் மேலாக இந்த மண்ணிலே ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிஜங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு பாரதி கண்ட பெண் விடுதலைமா நீங்க சொன்னீங்களே எவ்வளவு பெரிய, யாருமே பண்டி சுருங்குதல் உண்டி சுருங்குதல் பண்டி கழகுன்னு எழுதணும். இதை எப்படி மாத்திட்டாங்க பேச்சு வழக்குல, உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகுன்னு மாத்திட்டாங்க. சேல் போன்ற விழிகள் பெண்ணின் விழிகளை ஒப்புமைப்படுத்துவார்கள். சேல்னா மீன். கணவனோடு திருமணம் ஆகிவிட்ட பெண் எதிரிலே வருகின்ற ஆடவரை பார்க்க கூடாது என்பது நம்முடைய தமிழ் மரபு. ஆடவனும் பார்க்க கூடாது என்பது அதை விட முக்கியமான மரபு. ஏன்னா அதை நினைவுபடுத்தணும். நம்ம திருமணம் ஆகிவிட்ட ஆடவன் எதிரிலே வருகின்ற பெண், ஏன்னா நமக்கு பாட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பெண்ணும் ஒரு ஆடவனும் போனாங்களான்னு செவிலித்தாய் வந்து கேட்கின்ற பொழுது ஒரு ஆடவனை நான் பார்த்தேன் என்ற அந்த ஆண்மகன் சொல்ல, ஆம் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் என்ற அந்த பெண் சொல்ல, கணவனும் மனைவியாக வந்து கொண்டிருப்பவர்கள் சொன்ன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் இல்லையா? அப்படிப்பட்ட சமூகத்தில் கற்பென்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம்னு சொன்னான். இந்த நாட்டுல தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரோம். இவ கற்புல எனக்கு சந்தேகம், யாரு போய் விசாரணை பண்ணா அவன் வேற ஒரு ஏரியால இன்னொரு பெண்ணோட குடும்பம் நடத்துறான். அது மனசு தாங்காம தான் என் மனசுக்கு பிடிச்சவனோட நான் பழக்கம் வச்சுக்கிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லி இருந்தாலாமா. இப்ப இவர் என்ன பண்றாரு, அவர் தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாரு. கற்பென்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். வச்சிருக்குமா? இரு கட்சிக்கும் அது பொதுவில் இருக்கின்றதா? பழமொழியை சொல்லிட்டு இருந்தேன். சேல் போன்ற விழிகள் பெண்ணுக்கு, அந்த விழிகளை எதிரில் வருகின்ற ஆடவனை பார்த்து திருமணமான பெண் கணவனோடு செல்லுகின்ற பொழுது அந்த சேலை அகற்றிய பெண்ணை நம்பாதே. இதுதான் பாட்டு. சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே, சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே, சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே, சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே. அப்படியே மாறி போச்சு. ஹாமில்டன் பாலம் அம்பட்டம் பாலம் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி திருவனந்தபுரம் ட்ரிவாண்ட்ரம் ஆச்சு, எழும்பூர் எக்மோர் ஆச்சு. அந்த மாதிரி மாறி போச்சு. அந்த மாதிரி மாறி போனது. அந்த காலகட்டத்தில் தான் பெண் எல்லா எவ்வுயிரும் தெய்வம் என்றால், எவ்வுயிருக்குள்ளும், ஏன்னா கண்ணனுடைய காதலன் பாரதி. கண்ணன் சொன்ன கீதை என்ன சொன்ன, எல்லா உயிர்களுக்குள்ளும் நானே நிறைந்திருக்கின்றேன் பரமாத்மா கண்ணன் சொன்னான். வர்ணாசிரமம் இருக்க வேண்டும் என்று போதித்த அந்த கண்ணன் சொல்லுகின்றான், எல்லா உயிர்களும் என்னுடையதே, எல்லா உயிருக்குள்ளும் நான் இருக்கின்றேன் என்று சொன்னான். அந்த கண்ணனுடைய காதலன் பாரதி எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையரும், வீட்டில் இருக்கின்ற மனையாளும் தெய்வம் என்றோ. 4 பெண்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எதிரணியிலே இருக்கின்ற 2 பெண்களும் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், வீட்டில் இருக்கின்ற மனையாள் தெய்வமாக பார்க்கப்படுகின்றாளா என்பதை இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நான் உங்கள் கட்சிக்கு வந்து விடுகின்றேன் என்பதை சொல்லி, புற்றில் வாழ் அரவு கஞ்சேன், பொய்யர்தம் மெய் கஞ்சேன், விற்றொழில் வேந்தர் கஞ்சேன், வெஞ்சிரை வாழ்வு கஞ்சேன், கொற்றொழில் பீரங்கிக்கும் கொடும் பண திமிர்க்கும் அஞ்சேன், பற்றில்லா ஏழை கண்ணீர் பார்க்க நான் அஞ்சுவேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கேட்கிறார் ருக்மணி. பேச்சாளர்கள் 4 பேர் பெண்கள். இந்தியாவின் ஜனாதிபதி பெண், இந்தியாவின் சபாநாயகர் பெண், இந்தியாவை ஆட்டி படைக்கிறவள் ஒரு பெண். மெட்ராஸில் இப்போ ஒரு சங்கம் தொடங்கி இருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடமிருந்து விடுதலை வேண்டும் என்று தொடங்கிட்டாங்க. ஆணாதிக்க சமூகம் என்று தொடர்ந்து நாம் சொல்லி வருவது உண்மைதான். ஒரு உண்மை, அவங்க 4 பேரும் பேராசிரியர்கள். ஆணாதிக்க சமூகத்தை வெறுத்து பெண்களுக்கு விடுதலையும் கல்வியும் வேண்டும் என்று கேட்ட பாரதி பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்ற பொழுது பஞ்சபாண்டவர்கள் பார்த்து கொண்டு நின்றதை பற்றி பாடுகிற பொழுது பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோன்னு பாடிட்டான். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தை பாரதியினுடைய வாயிலிருந்து வந்தது.
வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அமுலுக்கு வந்திருக்கிறதான்னு கேட்டா தங்கச்சி. அரசாங்கமே 20 கிலோ அரிசியை 20 ரூபாய்க்கு தர்றான். இப்ப வயிற்றுக்கு சோறு இல்லாம யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. தலைநகர் சென்னையில நான் இருந்தா கூட்டம் இல்லாத நாள் மாலையில நான் கொஞ்சம் வாக்கிங் நடைப்பயிற்சி செய்வேன். எழிலகத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வீடுல கண்ணேறு படாமல் இருப்பதற்கு படிகாரம் எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட்டி அதை விற்கின்ற குறவர் குல பெருமக்கள் வரிசையா இருப்பான். அவங்க அந்த ஒரு ஆணும் பெண்ணும் வருகிறது. பாரதியினுடைய சிந்தனை கால வெள்ளத்தை தாண்டி நிற்கும். நின்றால் அவன் கவிஞன். அதனால தங்கச்சி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி எறிந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் வளர்ந்த விதமும் அவர் வார்க்கப்பட்ட விதமும் அவருடைய பேச தூண்டி இருக்கிறது. ருக்குமணியினுடைய விவாதங்க இந்த மன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பாரதி காண விரும்பிய சமுதாயம் உருவாகிவிட்டதென்று உரத்த குரலில் பேசுவதற்கு என் ஆரியூர் தங்கை சுமதி வருகிறார். புவியெல்லாம் வலம் வந்து புலவர்களின் திருவாயால் பன்னுரு பாடலாகி மதித்தந்து விதி வெல்ல வழி தந்து என்றும் களம் புகுந்து சொற்போரில் விளையாடனல் சுதி தந்து சதி வெல்ல சக்தி தந்து அரும்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வாகி என்னை வளர்த்த தமிழே, என்னில் வளர்கின்ற தமிழே, என் நாவை நாடி அமர்வாய் நயந்து. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையில் விற்றிருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, நிகழ்ச்சி அமைப்பாளர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பிரகாசம் அவர்களே, தகுதி இருந்தும் மேடை தாங்காது என்பதற்காக கீழே அமர்ந்திருக்கின்ற எதிரே அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். பாரதி தன் மீசையில் கூட வெள்ளையன் இருந்து விடக்கூடாது என்பதற்காக 39 வயதிலேயே மரித்து போன மாவீரன். கவலைக்கிடமாயிருந்த தமிழுக்கு இரத்த தானமும் புத்தி தானமும் வழங்கியவன். பொத்தல் புடவைகளை மாற்றி தமிழ்த்தாய்க்கு பொன்னாடைகள் தயாரித்தவன். எல்லா கவிஞர்களும் அரண்மனைகளில் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில், எல்லா கவிஞர்களும் அரசனை பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தின் தெரு புழுதியை பாடியவன் பாரதி. எல்லோரும் அழகை பாடிய காலத்தில் மக்களின் அழுக்கை பாடியவன் பாரதி. கூச்சல் கவிதைகளை அல்ல, எதிர் நீச்சல் கவிதைகளை பாடியவன். அதனால்தான் கவிஞர் வைரமுத்து அதப்படி எட்டயபுரத்தில் ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை என்றார். நடுவர் அவர்களே, அந்த பாரதி காண விரும்பிய சமுதாயம் நிச்சயமாக நினைவாக இருக்கிறது. நான் நாட்டுப்பற்றிலிருந்து தொடங்குகிறேன். ஒரு மாணவன் பிறந்ததிலிருந்து 2 கால்களும் பாதிக்கப்பட்ட மாணவன் எங்க போனாலும் தவழ்ந்துதான் போவான். அவனால் நடக்க முடியாது. நான் உண்மையை பேசுகிறேன், மேடைக்காக பேசவில்லை. வகுப்பிலே ஆசிரியர் கேட்கிறார் ஒரு நாள் அவனை பார்த்து, உனக்கு கடவுள் மீது கோபமா? என்னை இப்படி படைச்சிட்டானே, என்னால நடக்க முடியலையே, என்னால ஓட முடியலையே, என்னால விளையாட முடியலையே, என்னால படியேற முடியல, இப்படி